இன்னர் ஸ்கெலிட்டனாக இருக்கிறது வந்து இந்த அறிவியல் உண்மை தான். நீங்கள் உண்மையில இங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. மனசனுடைய இயக்கத்தில் குறையே கண்டுபிடிக்கக்கூடாது. அது ஒரு மின்னல், அந்த மின்னலில் நீங்கள் குறை காணக்கூடாது. குறை கண்டுபிடிச்சிங்கன்னா எது கண்டுபிடிக்கணும்னா அறிவு தான் குறை கண்டுபிடிக்கும். அதில் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த மின்னல் தோன்றி மறைஞ்சு போயிடும். நீங்கள் அதை வேணும்னா எடுத்து பயன்படுத்திக்கணும். செயலுக்கு வேணும்னா பயன்படுத்திடுங்க, செயலுக்கு தேவையில்லான்னு நீங்கள் கண்டுக்கிடாம விட்டுருங்க. அவ்வளோ தன்னால் போயிடும். நான் இருக்கிறேன் என்னை அப்புறப்படுத்தி நீ எந்த எமோஷனும் சொல்கிறது இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் நம்ம எமோஷனை எடுத்து போராடி போராடி நம்ம எமோஷனை இன்னும் கொஞ்சம் ரினியூவல் பண்ணி விட்டோம். இப்போ ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கு. அப்படி மேற்பரப்பில் நான் விரலை வைக்கிறேன், என்ன ஆகும்? இந்த விரலை சுற்றி அப்படியே அலை அலையாக தண்ணி ஃபார்ம் ஆகும், அலை மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த அலையை சமன்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கையை வச்சு லேசாக சமன்படுத்தினா என்ன ஆகும்? நீங்கள் சமன்படுத்த அலை ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே கையை விட்டு இந்த மாதிரி சமன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நீங்கள் ஒன்றும் பண்ணதில்லை, நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தன்னாலே செட்டில் ஆகிடும். இந்த தண்ணியில் வந்த அலைகள் தானாகவே செட்டில் ஆகிடும். அதே மாதிரி நம்ம மனசில் வந்த அலைகளும் தானாகவே செட்டில் ஆகிடும். நம்ம ஒன்றும் பண்ண தேவை. நம்ம ஏதாவது பண்ணுனா தான் தப்பு. நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் செயல்களில் பண்ணுங்க, அதை எடுத்து செயல்படுத்துங்க. செயலுக்கு வேணும்னா உபயோகப்படுத்திக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தன் ஒரு பைத்தியக்காரனோட நுழைஞ்சிடுறான். அவனை பார்த்தோன்னா நம்ம ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தை பயன்படுத்தி அவனை கொஞ்சம் திட்டி அனுப்புனா தான் வெளியே ஓடுவான். அப்போ அந்த நேரத்தில் கோபம் கூட தேவைப்படுது. இல்லை பயம் வந்தோன்னா பயத்தை பயன்படுத்தி நாம தப்பி ஓடி மற்றவங்களுடைய உதவியெல்லாம் கேட்டு அவங்க அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம செயலுக்கு தேவைன்னா நம்ம எமோஷனை கையில் எடுத்துக்கலாம். செயலுக்கு தான் நம்ம முக்கியமாவுடைய அந்த எமோஷனை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. எல்லாமே அது வந்து மின்னல் தோண்டி மறைஞ்சு போயிடும், எதுவுமே இருக்காது. அது ஏதோ சில பார்த்தீங்கன்னா சிலவங்க நான் வருஷ கணக்கில் பயமாக இருக்கேன், வருஷ கணக்கில் வருத்தத்தோடு இருக்குன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஏதோ அவங்க தப்பு தப்பாக டீல் பண்ணுறதுனால அக போராட்டத்தில் ஆகி தான் சிலதெல்லாம் ரினியூவல் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு சராசரி மனிதன் எடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகங்கிற பேரோ ஞானங்கிற பேரோ லிபரேஷன் முக்தி மோட்சன்ற பேரே தேவையில்லை. ஒரு சராசரி மனிதனுக்கு வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கு? ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை